என் இனிய உறவுகளுக்கு அன்பான வணக்கம். நான் உங்க குருசாமி பொண்ணு. எல்லாரும் இன்னைக்கான மணி சேவிங் அமௌண்ட் எடுத்து வச்சிட்டீங்களா? எடுத்து வைக்கல அப்படின்னா மறக்காம எடுத்து வச்சிருங்க. என்ன இந்த மாசத்துக்கு நீங்க சேலஞ்சே கொடுக்கல, ஆனா அதுக்கு முன்னாடி மணி எடுத்து வைங்கன்னு சொல்றீங்களே அப்படின்னு நீங்க கேட்குறீங்களா? இன்னைக்கு அதுக்கான வீடியோவை எடுத்துட்டு வந்தாச்சு. என்ன டிஸ்பிளேல இருக்கு அப்படின்றது உங்களுக்கு புரியாத புதிரா இருக்கும். நீங்க வீடியோவை கண்டினியூவா பார்க்கும்போது எதுக்காக இந்த டிஸ்பிளே இங்கே கொடுத்துருக்குறேன் அப்படின்றது உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். நம்ம சேலஞ்சை பொறுத்த வரைக்குமேவும் ரொம்ப சம்பாதிக்கிறவங்களுக்காக நம்மளோட சேலஞ்ச் எப்பவுமே கிடையவே கிடையாது. இதெல்லாம் ஒரு சேமிப்பா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கான சேலஞ்ச் கண்டிப்பாக கிடையவே கிடையாது. அப்படி இருக்கிறவங்களா இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு தேவையே படவே படாது. எப்படியாச்சும் முட்டி மோதி கண்டிப்பாக என்னோட சேலஞ்சில் நான் சக்ஸஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கல்ல, அவங்களுக்கானது மட்டும்தான். சின்ன அமௌண்ட்டு தான். இதுதான் உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும் அப்படின்ற நம்பிக்கையோட சேலஞ்சை எப்பவுமேவும் எடுத்து பண்ண ஆரம்பிங்க. ஒவ்வொரு நாளும் தொடர்ந்து நீங்கள் அதுக்காக முயற்சி பண்ண தான் அதில் நீங்கள் சக்ஸஸ் ஆக முடியும். இது இன்னைக்கானது மட்டும் கிடையாது, ஒவ்வொரு நாளுக்கானதும். அப்புறம் நம்ம சேலஞ்சை பொறுத்த வரைக்கும் இவங்களால தான் பண்ண முடியும், இவங்களால பண்ண முடியாது அப்படின்ற எந்த டிமோட்டிவேட்டுமே வேண்டாம். எல்லாராலையும் பண்ண முடியும், கண்டிப்பாக பண்ண முடியும் அப்படின்ற நம்பிக்கையோட சேலஞ்சை பண்ணலாம். வாங்க, சேலஞ்ச் என்ன, சேலஞ்சுக்கான டார்கெட் என்ன அப்படின்ற எல்லா விஷயங்களையும் தெரிஞ்சுக்கிட்டு சேலஞ்சை சக்ஸஸ் பண்ணுவோம். 2025 ஃபர்ஸ்ட் சேலஞ்ச் என்ன அப்படின்றத பார்க்கலாமா? எவ்வளோ அமௌண்ட் டார்கெட் ஆயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? கெஸ் பண்ணிட்டீங்களா? 2025 2025 இதுதான் நம்மளோட சேலஞ்ச் அமௌண்ட்டும். 2025 ரூபா முதல் சேலஞ்சாக நம்ம வந்து சேர்க்க போகிறோம். இது வந்து மினிமம் இவ்வளோ சேர்க்கலாம் அப்படின்ற ஒரு குட்டி பிளான் தான். இதை விட என்னால் அதிகமாக பண்ண முடியும் அப்படின்னா இதை வந்து அப்படியே மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. இதை விட என்னால் கம்மியாக தான் பண்ண முடியும் அப்படின்னா அப்படியே ஒரு 2 டிவைட் பண்ணிக்கோங்க. இப்படி உங்களால் என்ன முடியும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். உங்களுக்கு தகுந்த மாதிரி உங்களோட சேலஞ்சை எப்போவுமே வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா மட்டும்தான் சேலஞ்சில் என்றைக்குமே சக்ஸஸ் பண்ண முடியும். சக்ஸஸ் பண்ணீங்க அப்படின்னா மட்டும்தான் தொடர்ந்து சேமிக்கணும் அப்படின்ற அந்த உணர்வு உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். அதனால் என்னால் இதுதான் முடியும் அப்படின்னு நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களுக்கான டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணுங்கள். யாருக்காகவும் இல்லைங்க, நீங்கள் உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்றத நீங்கள் மட்டும்தான் டிசைட் பண்ணணும். எல்லாரும் அது பண்ணுறாங்க இது பண்ணுறாங்க அப்படின்னு நினச்சிட்டு எப்போவுமே எதையுமே பண்ணாதீங்க. இது இந்த விஷயத்துக்கு அப்படின்றது மட்டும் கிடையாது. மூணு விஷயத்தை மட்டும் நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட சேலஞ்சில் சக்ஸஸ் பண்ணி காட்ட முடியும். ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா டார்கெட்டாக என்ன வச்சிருக்கிறோம்? நம்மளோட சேலஞ்சான அமௌண்ட் தான் நம்மளோட மெயின் டார்கெட்டையும் 2025 ரூபா சேர்க்கணும் அப்படின்றது மட்டும்தான் நம்மளோட டார்கெட். அதை பிளான் பண்ண போகிறோம். எப்படி நம்ம பிளான் பண்ணோம் அப்படின்னா இந்த அமௌண்ட்டை சேர்க்கலாம் அப்படின்றது தான் ரெண்டாவது விஷயமாக நம்ம பார்க்கணும். பிளான் போட்டால் மட்டும் போதுமா? அதை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு சம் ஐடியாஸ் வந்து நம்மளுக்கு வேணும். இது வரைக்கும் பார்த்த நிறைய ஐடியாஸை விட இன்றைக்கி நான் கொடுக்க போகிற ஐடியாஸ் வந்து கொஞ்சம் புதுசாக இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் லாஸ்ட் வரைக்கும் பொறுமையாக பார்த்தீங்க அப்படின்னா மட்டும்தான் நான் என்ன இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிறேன் அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே புரியும். நம்மளோட சேனல் எப்போவுமேவும் லைவாக என்ன எக்ஸிக்யூட் பண்ண முடியுமோ அதை மட்டும்தான் நம்ம ஷேர் பண்ணிகிட்டு இருக்கிறோம். இந்த 3 விஷயத்தையும் நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு சக்ஸஸ் நம்ம கையில் வந்து சேரும். கண்டிப்பாக இந்த மந்த் எண்டில் என்னோட மணி சேவிங் சேலஞ்சையும் நான் உங்கள் கூட வந்து ஓப்பன் பண்ணி காட்டுறேன். டெய்லியுமேவும் என்னோட சேலஞ்சை இந்த மாதம் முதல்லேருந்து நான் தொடங்க ஆரம்பிச்சிட்டேன். நீங்களும் தொடங்கியிருப்பீங்களா, தொடங்க போகிறீங்களா அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்மளோட பிளான் என்ன அப்படின்றத பார்க்கலாம். பிளானை பொறுத்த வரைக்குமேவும் நம்மளோட பிளான் எப்போவுமேவும் 3 வந்து டிவைட் பண்ணிக்கணும். மந்த்லி, வீக்லி, டெய்லி அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்மளோட செலவுகள் எல்லா நாளுமே இருக்கும். மாதம் முதல்ல சேலரி வரும், அதனால் மந்த்லி வந்து கொடுத்துருக்குறோம். வாரம் வந்து சாட்டர்டே சண்டேல கொஞ்சம் அதிகமான செலவுகள் வந்து நம்ம பண்ணுவோம். அதனால் வீக்லி சேலஞ்ச் கொடுத்துருக்குறோம். டெய்லி செலவு பண்ணுறோம் அப்படின்ற பட்சத்தில் டெய்லி அப்படின்ற ஒரு சேலஞ்சுமே கொடுத்துருக்குறோம். எல்லாருக்கும் சேலரி அப்படின்றது எப்படி வேணாலும் இருக்கலாம். அந்த சேலரியில் ஒரு மினிமம் அமௌண்ட்டை வந்து நம்ம ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேலஞ்சுக்கு நான் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு அமௌண்ட் எடுத்து வைக்க போகிறோம். அதுதான் ஒரு 500 ரூபாய் எடுத்து வைக்க போகிறோம். வீக்லியை பொறுத்த வரைக்கும் எவ்வளவோ செலவு பண்ணுறோம், செலவாக நம்ம சேமிப்பு வந்து பண்ண போகிறோம். ஒரு 150 ரூபா வந்து எடுத்து வைக்க போகிறோம். 4 வாரம் இருக்குது, 4 சண்டே மட்டும்தான் நான் கணக்கு பண்ணியிருக்கிறேன். அந்த 4 சண்டேக்கும் சேர்த்து 600 ரூபா வந்து நீங்கள் சேர்க்க போகிறீங்க. ஒவ்வொரு சண்டேஸ்க்கும் 150 ரூபா அப்படின்ற கணக்கில் டெய்லி ஒரு 30 ரூபா, மொத்தம் 31 நாள், டோட்டலாக 930 ரூபா. அப்போது ஆக மொத்தம்
நீங்கள் எவ்வளோ அமௌண்ட்டு சேர்த்துருப்பீங்க? 2030 ரூபா. எப்போவுமே நம்மளோட டார்கெட் அமௌண்ட்டும் நம்ம சேர்க்க போகிற அமௌண்ட்டும் பெருசாக தான் இருக்கும். அது சின்ன அமௌண்ட்டாவது வித்தியாசம் இருக்கும் நம்மளோட சேலஞ்சில். நீங்கள் ரெகுலராக பார்க்குற எல்லாருக்குமே தெரியும். இந்த வருஷம் முதல்ல நம்ம சேமிக்க போகிற இந்த சேலஞ்சை நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி காட்டுவோம் அப்படின்ற நம்பிக்கையோட இந்த சேலஞ்சை நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், இதை விட என்னால் அதிகமாக சேர்க்க முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அப்போ உங்களோட சேலஞ்சை மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. இதை விட கம்மியாக தான் சேர்க்க முடியும் அப்படின்னு தோணுச்சுன்னா அப்போது நீங்கள் இந்த இருக்கிற அமௌண்ட்டை டிவைட் பண்ணிக்கோங்க. ஆனால் உங்களுக்கான டார்கெட்டை நீங்கள் தான் ஃபிக்ஸ் பண்ணணும். உங்களுக்கு என்ன முடியும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். உங்களுக்கு தகுந்த மாதிரி டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணுங்கள். டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா பிளானை எவ்வளோ ஈஸியாக உங்களுக்கு தகுந்த மாதிரி அமைச்சிக்க முடியுமோ அது மாதிரி நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா சீக்கிரமாக உங்களோட சேமிப்பை நீங்கள் ஒவ்வொரு நாளும் பண்ண பழகிடுவீங்க. அடுத்தது எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு சில ஐடியாஸை பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு ஒன் என்ன அப்படின்னா செலவில் சேமிப்பு. எந்த அளவுக்கு நம்ம செலவு பண்ணுறதுல கவனமாக இருக்கிறோமோ அப்போ தான் நம்மளால் சேமிக்க முடியும். இதை தான் நம்ம ரவுண்ட் ஆஃப் சேவிங்ஸ் அப்படின்னு கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ரவுண்ட் ஆஃப் சேவிங்ஸை பற்றி நம்ம நிறைய இடத்துல பேசியிருக்கிறோம். ஒரு பொருளை நீங்கள் வாங்க போகும்போது அதுக்கான அந்த பொருளை நீங்கள் வாங்கிட்டீங்கன்னு நினச்சிக்கிட்டும் பணம் எடுத்து வைக்கலாம். இல்லை இப்போது நீங்கள் 400 ரூபாய்க்கு தான் வாங்கியிருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் நீங்கள் 500 ரூபாய் எடுத்துகிட்டு போயிருக்கிறீங்க. அப்போது ஒரு 20 ரூபாயை சேர்த்து நீங்கள் அதை அந்த 20 ரூபாயை சேமிப்பாக எடுத்து வச்சுட்டு மொத்த செலவுமேவும் நீங்கள் 420 ரூபா ஆச்சு அப்படின்னு சொல்லி நீங்கள் இந்த மாதிரி பழக ஆரம்பிக்கும் போது மட்டும்தான் உங்களால் ஈஸியாக சேமிக்க முடியும். ஒவ்வொரு நாளும் சேமிப்பு பண்ணணும் அப்படின்னா இப்படி தான் உங்களோட மைண்ட் தாட்ஸை மாற்றி வச்சுக்கணும். அப்போது மட்டும்தான் செலவில் உங்களால் சேமிக்க முடியும். சேமிப்பு ஒவ்வொரு தடவை செலவு பண்ணும்போதும் உங்களால் சேமிக்க முடியும். சின்ன செலவு பண்ணுறீங்களா? அப்போ ஒரு 5 ரூபா 10 ரூபா அந்த மாதிரி எடுத்து வைங்க. கிராசரி பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 2000 3000 அந்த மாதிரி மொத்தமாக வாங்குறீங்க அப்படின்னா அதுலேருந்து ஒரு 100 ரூபாய் 200 ரூபாய் இப்படி எடுத்து வைங்க. இப்படி பண்ணும்போது உங்களோட டார்கெட்டையும் நீங்கள் சீக்கிரமாக அச்சீவ் பண்ணிட முடியும். செகண்ட் ஒன் என்ன அப்படின்னா யோசனை. இது என்ன யோசனை அப்படின்னு யோசிக்கிங்களா? எந்த ஒரு திங்ஸை நீங்கள் வாங்குறதுக்கு முன்னாடியும் அது உங்களுக்கு தேவையா தேவையில்லையா அப்படின்ற 2 கொஸ்டினை உங்களுக்கு பார்த்து கேட்கணும். தேவை அப்படின்னா எந்த அளவு தேவை, எவ்வளோ நாள் அதை நம்ம யூஸ் பண்ண போகிறோம், இல்லை எப்போ யூஸ் பண்ண போகிறோம் இப்படின்ற சில கொஸ்டினை உங்களை பார்த்து கேட்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா அன்வான்டாக நீங்கள் எந்த பொருளையுமே வாங்கவே மாட்டீங்க. நோ சொல்லி பழகுங்க. குழந்தைங்களுக்கு பொதுவாக நம்ம நோ சொல்ல மாட்டேங்கிறோம். நோ சொல்லி தான் ஆகணும். சொல்ல வேண்டிய விஷயத்துக்கு நோ சொல்லி தான் ஆகணும். எதனால அவங்க கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி வாங்கி கொடுத்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா கேட்டுகிட்டே தான் இருப்பாங்க. நம்ம வாங்கி கொடுத்துட்டே தான் இருக்கணும். அந்த இடத்துல தான் நம்மள நிறையா பேர் மிஸ்டேக் பண்ணிகிட்டே இருக்கிறோம். அவங்களுக்கு என்ன தேவை தேவையில்லை அப்படின்னு யோசிக்கிற இடத்துல அவங்க கிடையவே கிடையாது. நீங்கள் தான் எடுத்து சொல்லி புரிய வைக்கணும். இது உனக்கு வேணுமா, இப்போ தேவையா அப்படின்ற எல்லா விஷயத்தையும் நம்ம தான் சொல்லி ஆகணும். இப்போ சொல்லாமல் எப்போ சொல்ல போகிறோம்? மணியோட வேல்யூவை சின்ன வயசுலேருந்து அவங்களுக்கு சொல்லி வளர்க்கும் போது மட்டும்தான் அதோட வேல்யூ அவங்களும் புரிஞ்சுக்குவாங்க. ஃப்யூச்சரில் அவங்க கஷ்டப்படாமல் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இப்போ இருந்து எல்லா விஷயத்தையும் சொல்லி கொடுத்து வளர்க்கணும். தேர்டு ஒன் என்ன அப்படின்னா ஆசை. ஆசையை பொறுத்த வரைக்கும் எப்படி நம்ம இதை எடுத்துக்கணும் அப்படின்னா புது அமௌண்ட் இருக்கு இல்லையா, அதை பார்க்கும்போது நம்மளுக்கு ஆசை அப்படின்னு ஒன்று வரணும். டெய்லியும் இல்லாட்டியும் வாரத்துக்கு ஒரு 50 ரூபா அந்த மாதிரியாச்சும் ஒரு புது நோட்டை நம்ம எடுத்து வைக்கணும். இது எல்லாத்துக்கும் முக்கிய காரணமாக நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னா கையில் பணத்தை வச்சு செலவு பண்ணணும். அப்படி செலவு பண்ண ஆரம்பிக்கும் போது மட்டும்தானே இந்த புது நோட்டெல்லாம் நம்ம பார்ப்போம். அப்படி பார்க்கும்போது தான் அந்த ஆசை அப்படின்னு ஒன்று வரும். இந்த அமௌண்ட்டை எடுத்து வைக்கலாமே, நம்ம சேமிப்பாக மாறுமே அப்படின்ற அந்த ஆசை வரும். எல்லாமே இப்போ ஃபோன்பே கூகுள் பே இப்படி யூஸ் பண்ணும்போது மணி அப்படின்ற ஒன்றா கண்ணில் கூட பார்க்காத சுச்சுவேஷன் வருது. கண்ணில் பார்த்தா தானே கையில் அதை ஃபீல் பண்ண முடியும். இந்த ஃபீலிங்கே இல்லாமல் போயிடுது. ரீசன்ட் டேஸாக எனக்குமே இந்த ஃபீலிங்கே இல்லை. அதுக்காகவே இந்த மாதம் திரும்பியுமே நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன். ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன். என்னோட உண்டியல் சேமிப்பை ஓப்பன் பண்ணி அந்த மணியை கவுண்ட் பண்ணும்போது இருக்கிற சந்தோஷம் ரொம்ப பெருசு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒரு 6 மாதமாக அந்த சந்தோஷத்தை நானுமே இழந்திருக்கிறேன். இனி கண்டினியூ பண்ணலாம். ஒவ்வொரு மாதமேவும் என்னோட உண்டியல் சேமிப்பை நான் உங்களுக்காக ஷேர் பண்ணுறேன். ஃபோர்த்து ஒன்று என்ன அப்படின்னா பிரேக் ஹேபிட். ஏதாச்சும் நீங்கள் தேவையில்லாமல் செலவு பண்ணுறீங்க. ஹேபிட்டை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு நாளும் நம்ம பண்ணுற ஏதோ ஒரு செயல் தான் நம்மளுக்கு ஹேபிட்டாக வருது. அதுக்காக நீங்கள் செலவு பண்ணுறீங்களா அப்படின்ற விஷயத்தையும் நம்ம நோட் பண்ணணும். இது எல்லாத்தையுமே நம்மளை நம்ம அனலைஸ் பண்ணும்போதும் நம்ம வீட்டில் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி நம்ம அனலைஸ் பண்ணும்போது மட்டும்தான் கண்டுபிடிக்க முடியும். உங்களுக்குன்னு ஒரு பாக்கெட் மணி எடுக்கிறீங்க. அந்த பாக்கெட் மணியை என்னவா நீங்கள் மாற்றுறீங்க அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா, அப்படி நீங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் நோட் பண்ண ஆரம்பிக்கணும். அப்படி பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் தேவையில்லாமல் பண்ணுற ஒவ்வொரு செலவுகளையும் நீங்கள் குறைக்க ஆரம்பிச்சிருவீங்க. உங்களோட சேமிப்பும் ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். சேமிப்பு அதிகமாகும் போது மட்டும்தான் அதை நம்ம முதலீடும் பண்ண ஆரம்பிக்க போகிறோம். இந்த வருஷத்துலேருந்து நம்ம கண்டிப்பாக ஏதாவது ஒரு விதத்தில் நம்ம முதலீடு பண்ணிகிட்டே
பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படின்ற ஒரு பிக்கு ஹோலையும் நம்ம வந்து எடுத்துக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் தங்கத்தில் முதலீடு பண்ணுறது தான் ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டாக நான் பார்க்குறேன். சின்ன சின்ன அமௌண்ட்டாக இருந்தாலும் சின்னதாகவும் தங்கம் வாங்கி வைக்கலாம் அப்படின்றதுக்கு நம்ம நிறைய வீடியோஸ் வந்து கொடுத்துருக்குறோம். முடிஞ்ச அளவு ஒவ்வொரு மாதமே தங்கம் வாங்குறதுக்கு எல்லாருமே முயற்சி பண்ணுவோம். 5th ஒன் என்ன அப்படின்னா மணி கேம். இதை லாஸ்ட் இயர் நம்ம பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறேன், கரெக்டாக இந்த டைம். அதுக்கப்புறமா இப்போ வரைக்குமே நம்ம திரும்பி அதை பண்ணவே இல்லை. மணி கேம் விளையாடுறதுக்கு நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மணி கேம் வந்து நீங்கள் விளையாடுங்க. விளையாட்டாக சேமிக்கும் போதும் நம்மளோட சேமிப்பு வந்து நம்ம ஆசையாக பண்ண ஆரம்பிப்போம். சின்ன சின்ன விஷயங்களும் நம்மளுக்குள்ளே நம்ம மாற்றிக்க ஆரம்பிக்கும் போது மணி எங்கேருந்து வருது அப்படின்றத தாண்டி எப்படி நம்ம சேமிக்கிறோன்னே தெரியாமல் சேமிக்க பழகிடுவோம். என்னால் சேமிக்கவே முடியலை அப்படின்னு நினைக்கிற அத்தனை பேருக்குமேவும் இந்த சேமிப்பு ஒரு பழக்கமாக மாறும் அப்படின்ற நம்பிக்கையோடு இன்றைக்கி நான் இந்த வீடியோவை கம்ப்ளீட் பண்ணுறேன். ஏதோ ஒரு விதத்தில் என்னோடய வீடியோ உங்கள் எல்லாருக்குமேவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கிற பட்சத்தில் நீங்கள் என்னோடய வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணலாம். லைக் பண்ணுறதுக்கும் ஷேர் பண்ணுறதுக்கும் எப்போவுமே மறக்காதீங்க. நீங்கள் ஷேர் பண்ணுறது மூலமாக வேறு ஒருத்தங்களுக்கு அவங்களுக்கான அந்த சேமிப்பு பழக்கம் உருவாகிறதுக்கு நீங்கள் ஒரு காரணமாக இருக்கலாம். ஸோ இந்த விஷயத்தெல்லாம் நீங்கள் எனக்காக பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பை.